இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். ஜார் நிறையா, மிக்ஸி ஜார் நிறையா தக்காளி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வச்சுருக்கேன்: புளி, வெந்தயம், மிளகாய், சீரகம், மஞ்சள் தூள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்க? தக்காளி தொக்கு தான். நான் வந்து வீடியோ எடுக்காமல் ஒரு தக்காளி தொக்கு பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அது காலி பண்ணிட்டாங்க. அதனால அது சரி, நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது நம்ம அதை ரெடி பண்ணிடணுன்ட்டு. இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் தான், சரிங்களா? அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு நமக்கு கடுகு, பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தேவை, சரிங்களா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏஎம்சி வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை சிம்மில் போட்டுருவோம். நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு தாளிக்கிறதுக்கு குயிக்காக பண்ண முடியும். ஸோ அடுத்தது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை அரைச்சி கொண்டு வர போகிறோம். தக்காளியை அரைக்க போகிறோம். அடுத்தது வந்து நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கக்கூடிய இதையும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்: புளி, மிளகாய், உப்பு, சீரகம், வெந்தயம் அதெல்லாம் போட்டு குறைக்குறேன்னு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். தக்காளியும் வந்து ஜூஸ் ஜாரில் போட்டு அரை குறையமாக தான் அரைச்சிருக்கோம். ஃபுல்லாக நைஸாக பேஸ்ட்டாக பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கடுகு, உரித்து பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து உங்களுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட் நம்மதுக்கு நல்லெண்ணெய். இது வந்து கோல்டு ப்ரெஸ்ட் நல்லெண்ணெய். இதை வந்து இப்போ தாளிக்க போகிறோம். நம்ம அடுப்பும் சூடாகிடுச்சு. நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கணும். கடைசியில் கக்கி வரும்போது பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து சூடு ஏறிடுச்சா? ஆமாம், சூடு ஏறிடுச்சு, ஆனால் பறக்குது. கடுகு போட்டோம், பெருங்காயத்தூள் வெடிக்குது. ஸோ அடுத்தது ஆவி பறக்குது பாருங்கங்க, உங்களுக்கே தெரியுது. பூண்டு போட்டு லேசாக இதெல்லாம் வந்து வதக்கி விட்டுட்டு, அடுத்தது பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது வந்து அடிக்கனமான பாத்திரம் இல்லையா, ஏஎம்சி, அதனால போட்டோன்னா கடன்னு ஆகிடும், அன்லைக் அதர் வெசல்ஸ் வந்து. ஸோ இதை நான் பாஸ் பண்ணாமல் தான் எடுத்துகிட்டு வரேன். கருவேப்பிலை, நம்ம ஃபார்ம் கருவேப்பிலை அடுத்தது போதும். இதை வந்து வாசனை நல்லா வருது, பூண்டு வறுபடுற வாசனை. இதில் வந்து நம்ம இப்போ தக்காளி அரைச்சதை போட போகிறோம். அடுத்த விடுது நான் ஆக்சுவலாக இதில் வாட்டர் எதுலேயுமே ஆட் பண்ணலைங்க. அந்த இதெல்லாம் அரைச்சேன் பாருங்கள், அது கூட வாட்டர் ஆட் பண்ணல. புளி வந்து கல் இல்லாத புளி, ஓடு இல்லாத புளியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதனால் நாம் வந்து அது புளிஞ்சு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பும் போட்டாச்சு, மஞ்சளும் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு, சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தக்காளி, ஒரு 4 தக்காளி அரைச்சி போடணும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 4 தக்காளி அரைச்சி கொண்டு வந்து இதில் போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் தக்காளி அரைச்சி ஊற்றினேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போது அந்த தக்காளியை அரைச்சிட்டு வந்துட்டேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதை செய்கிறது வந்து அரைக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ஈஸி, எடுத்து பண்ணுறதுலாம் ஈஸிங்க. இது கொதிக்க வச்சு பொறுமையாக வற்றி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ
அதுதான் இதில் இருக்க பெரிய டாஸ்க்கு. நம்ம இந்த பேஸ் உள்ள அடிகனமான பேஸ் உள்ள பாத்திரமாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நமக்கு வந்துடும். அதை இந்த மாதிரி வச்சுட்டு இது இப்போ சிம்மரில் வச்சுட்டு வச்சிட போகிறேன். கொதிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் குக்கிங்கில் வைப்பேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இதை போட்டுட்டு நைட்டு தானே மெதுவாக சிம்மில் வச்சுட்டு போய் உட்காந்துக்கலான்னு உட்காந்து படம் பார்த்தோம், கருக விட்டுட்டோம். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த குக்கரில் அந்த அடி இல்லை கருகுச்சுன்னா அந்த வாசனை அங்கே மட்டும்தான் வரும். லேசாக தான் கருக விட்டுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன், உடனே வந்து அதனுடைய தோசைக்கல் சட்டி இருக்குது இல்லைங்களா, ஏஎம்சியோடது, அதில் தூக்கி மாற்றிட்டேன். ஏன்னா இதில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து அந்த வாட்டர் கண்டென்ட்டு ட்ரை ஆகும். இப்போது அதில் மாற்றி செஞ்சிட்டோம். எண்ணெய் கக்கிட்டு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். எடுத்து கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கணும். ஸோ தக்காளி தொக்கு ரெடி. ஸோ தப்பு பண்ணாலும் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாய்.